குரு பயிற்சி யாகம் நடத்தி எத்தனையோ உடல் சோர்வு மனசோர்வு இருக்கும். ஏன் பணசோர்வு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன, வருத்தம் என்ன, எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் ஒரு இடத்த பிடிச்சு மக்களை அங்கே வரவழைச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து உபசரித்து யாகம் நடத்தி இறையருள் தனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் நேற்றைய தினம் ஏப்ரல் 30ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் குரு பயிற்சி விழாவை மிகச் சிறப்பாக நடத்திய அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய ராஜாசங்கர் ஐயா அவர்களை மேடைக்கு அளிக்கிறேன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை, தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை நடத்தும் முத்தான 3ஆம் ஆண்டு குரு பயிற்சி யாகத்திற்கு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் நமது தமிழ் சுடர் எழுத்தாளர் ராகுவாழ்க ரமேஷ் ஐயா அவர்களுக்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாகவும் உற்சாகத்தையும் தருவோம் என்பதை நம்பிக்கையோடு திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை என்றென்றும் பக்கபலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் பக்கபலமும் பலப்படுத்துறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிறப்பு. என்னுடைய குருநாதருக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நாங்க ஐயாவோட கருத்தை கேட்கறதுக்கு ஆவலோட எல்லா இடத்துலையுமே காத்துட்டு இருப்போம். அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு கடக ராசிக்காரங்க கடக ராசியில ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4, ஆயில்யம் 1 2 3 4, மொத்தம் 9 பாதம் இருக்கும். இந்த புனர்பூசத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானா வருவார். அந்த குரு பகவான் அந்த கடக ராசிக்கு 6 குடையவரும் 9 குடையவருமா வருவார். அப்ப அங்க 6 சம்பந்தப்பட்டுருச்சு. அடுத்தது பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது அவர் 7 குடையவரும் 8 குடையவரும். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி புதன். அந்த புதன் 3 குடையவராகவும் 12 குடையவராகவும் வருவார். அப்ப பாருங்க, 3ங்கிறது அரைமறைவு, 6ங்கிறது மறைவு ஸ்தானம், 8ங்கிறது மறைவு ஸ்தானம், 12ங்கிறதும் அங்க வந்துருச்சு. அப்ப இந்த கடக ராசி கரைங்க முதல்ல ஒரு, அதாவது சந்திரனாவே ஒரு இடமாற்றம் அப்படிம்பாங்க. ஐயா நம்ம சிவகங்கையை சேர்ந்த ஐயா பேசும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா, சந்திரன் நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் அவர்கள் பயணம் சார்ந்த அதிக விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுபோல இவங்க இந்த சந்திரன் சம்பந்தப்பட்டாவே மாற்றம் அப்படின்னு எங்க குருநாதர் எப்பயுமே சொல்லி தருவார். அப்ப மாற்றத்தை விரும்பக்கூடியங்க, அந்த வம்சாவளியில மாற்றம் செய்து வந்தவர்கள், வேற மாநிலம் வேற ஊர்ல பிறந்து இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படிங்கிறது அங்க சம்பந்தப்படும். பொதுவாகவே கடகராசியில ஒரு கிரகங்கள் இருந்தா அந்த காரக உறவு எந்த பாவகத்தை சேர்ந்ததோ அந்த பாவக உறவு இடமாற்றத்தை சந்தித்து இருக்கும். அப்ப இந்த கடகராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் தோல்வியை பெற்று முன்னேற்றம் அடைவார். என்னைக்காய் இருந்தாலும் கடகராசிக்காரங்க அனுபவசாலியா இருப்பாங்க. கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அனுபவம் தான். அவங்கள்ட்ட போய் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே ஒரு புத்தகமா எழுதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய குருநாதர் அவர் பாதம் பணிந்து நன்றி, வணக்கம்.